किसी को कोई चीज़ सिखाने के बाद जब वो उसे सीख लेते हैं तो कितना खुशी मिलता है, उतना खुशी आज महसूस कर रही हूँ. ஒருவருக்கு ஏதோ ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்த பிறகு அதை அவர் கற்றுக்கொண்டால் அப்போ எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அவ்வளவு சந்தோஷம் இன்று உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட் சூப்பராக பேசுகிறாங்க. அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்பலாம் ப்ராக்டிஸ் பண்ணலங்க. கிளாஸில் வந்து ஒரு அரை மணி நேரம் தான் அவங்க இருப்பாங்க. அரை மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசுவாங்க. அப்படி பேசியுமே இவ்வளோ நல்லா பேசுகிறாங்களேன்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை நீங்கள் கேளுங்க. சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 இல்லை 3 வீடியோ போட்டுட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட வீடியோவும் போடுறேன். அதுலேயும் நிறையா கற்றுக்க வார்த்தைகள் கிடைக்கும். அவங்க எப்படி சரளமாக பேசுகிறாங்க, ஒன்லி 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் இவ்வளோ நல்லா பேச முடியுமா அப்படின்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க அவங்க. இப்போ வந்து அவங்க பேசுகிறத கேட்போம். सबको नमस्कार. मेरा नाम रेणु है. मैं चेन्नई में रहती हूँ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரேணு. நான் சென்னையில் இருக்கேன். मैम के पास मैं 3 महीने से हिंदी सीख रही हूँ. मुझे बचपन से ही हिंदी भाषा बहुत पसंद है. மேம் கிட்ட நான் 3 மாசமா ஹிந்தி கத்துட்ருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஹிந்தி பாஷை மேல ரொம்ப பிடிக்கும் ஹிந்தி பாஷைனாலே. लेकिन उस समय में सीखने की मैं कोशिश नहीं की. ஆனா அந்த சமயத்துல நான் கத்துக்கிறதுக்கு முயற்சி எதுவும் பண்ணல. फिर शादी हो गई. शादी होने के बाद एक ऑनलाइन क्लास में हिंदी सीखने की इच्छा से जुड़ी. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல हिंदी கத்துக்க ஆசைப்பட்டு சேர்ந்தேன். उसके बाद वहाँ पे लिखना, पढ़ना सीख ली. वो भी आधा अधूरा है, क्योंकि उच्चारण उतना अच्छे से नहीं आता था. அதுக்கப்புறம் படிக்க, எழுத எல்லாம் கத்துக்கிட்டேன். அ அதுவும் அரைகுறையா தான். இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த உச்சரிப்பு சரியா வரல. और कोई भी वीडियो देखती थी तो कुछ समझ में नहीं आता था. मैं हिंदी लिखना पढ़ना जानती हूँ, लेकिन वीडियो देखते समय क्यों समझ में नहीं आ रहा है. कोई भी पिक्चर देखेंगे तो भी समझ में नहीं आ रहा है. कारण क्या है? ऐसे ही मैं सोचती रहती थी. ஏதாச்சும் வீடியோ பார்த்தாலும் எனக்கு சரியா புரியாது. எனக்கு ஹிந்தி படிக்க, எழுத வரும். இருந்தாலும் ஏன் நமக்கு புரியல? ஏதாச்சும் ஒரு பிக்சர் பார்த்தாலும் நமக்கு ஏன் புரியல? அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். और यूट्यूब में इस चैनल में एक दिन मैडम का वीडियो देखकर मेरा दोस्त बताया. फिर मैं भी देखी. मुझे कुछ अलग लगा. அப்புறம் ஒரு நாளு யூடியூப்ல இந்த சேனல்ல மேம் உடைய வீடியோவ பார்த்துட்டு என் நண்பர் சொன்னாரு. அப்புறம் நானும் பார்த்தேன். எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. क्योंकि ये बिल्कुल वैसे ही बात कर रहे थे, जैसे हिंदी वाले बोलते हैं. जैसे कि कोई शॉर्ट्स में, वीडियो में, कोई पिक्चर्स में बिल्कुल मैडम के जैसे ही बोलते हैं. ஏன்னா இவங்க ஹிந்திக்காரங்க எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரியே பேசுனாங்க. எப்படி நாம ஷார்ட்ஸ்ல, வீடியோல, பிக்சர்ல எல்லாம் பார்ப்போம். இவங்க பேசுறதும் அதுவும் மேட்ச் ஆச்சு. ஒரே மாதிரி இருந்துச்சு. तो मुझे बिल्कुल यकीन हो गया कि मैं हिंदी इनके पास ही सीखूंगी तो मैं हिंदी ज़रूर बोलूँगी. எனக்கு நல்லா உறுதியாயிடுச்சு. இவங்க கிட்ட ஹிந்தி கத்துக்கிட்டோம்னா நம்ம ஹிந்தில நல்லா பேசலான்னு. फिर मैं ज़्यादा समय बर्बाद ना करते हुए तुरंत जुड़ गई. அப்புறம் நான் டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே ஜாயின் பண்ணிட்டேன். और आज अच्छे से बोलती हूँ. मुझे बहुत सारा शब्द आता है. இப்ப நான் நல்லா பேசுறேன். நெறைய சப்தங்கள் எனக்கு அதாவது வேர்ட் எனக்கு வருது. உச்சாरण आने के कारण पढ़ना भी अच्छे से आने लगा. அ உச்சரிப்பு வந்ததால எனக்கு படிக்கிறதுக்கும் நல்லா வந்துருச்சு. और अभी पूरे वीडियो देखती हूँ. पूरे पूरे समझ में भी आता है.
இப்போ முழுசா வீடியோ கால் பார்த்தா கூட எனக்கு புரிய வருது. लेकिन मैं अभी भी क्लास में जुड़ी हूँ, क्योंकि मुझे मैम की जैसे ही बोलना है. நான் இப்பவும் கிளாஸ்ல இருக்கேன். அ ச கிளாஸ்ல ஜாயின் ஆகி தான் இருக்கேன். ஏன்னா, நான் மேம் மாதிரி பேசணும். मैं अभी भी आ रही हूँ, क्योंकि चेन्नई में रहने के कारण मैडम के अलावा कोई भी नहीं है मुझे बात करने के लिए, इसलिए मैडम के साथ और बात करना है. ஏன்னா, நான் சென்னையில இருக்கிறதுனால, மேடத்த தவிர எனக்கு பேசுறதுக்கு வேற யாரும் இல்ல. அதனால நான் கிளாஸ்க்கு இன்னும் வந்துட்டு தான் இருக்கேன். மேடம் கூட இன்னும் நல்லா பேசணும்னு. அவங்க எப்படி பேசுறாங்களோ அந்த மாரி கத்துக்கணும்னு. आज मैं इतना अच्छे से बोल रही हूँ इसका कारण महेश्वरी मैम हैं। उनको मैं बहुत-बहुत धन्यवाद देती हूँ करती हूँ हूँ। இன்னைக்கு நான் இவ்வளவு நல்லா பேசுறேன்னா, அதுக்கு காரணம் மகேஸ்வரி மேம். ஆ அவங்களுக்கு நானு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் மனமார்ந்த நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். मैं आर्थिक धन्यवाद करती हूँ. யாரெல்லாம் கத்துக்க விருப்பம் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் மேடமுடைய வீடியோவும், மேடம் சொல்லிக் குடுக்குற விதமும் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். उम, कौन सीखना चाहेगा चाहेगा अ, उन सभी को मैम का वीडियोस, मैम का सिखाने का तरीका एक वरप्रसाद है। धन्यवाद।